வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம என்ன சிந்திக்க போகிறோம் அப்படின்னா, விண்ணின் பெருமை. விண்ணை பற்றி ஒரு பெருமையாக சுவாமிஜி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. 3/1/1965 1077 பாடலாக சிந்திப்போம். தியானத்தின் மூலம் உணர்வு பெறுவோம். விண், காற்று, வெப்பம், நீர், நிலம் ஐந்தான வேறுபட்ட அடர்த்தி நிலைகள் இயக்கங்களுக்குள் விண்ணேதான் ஐந்துக்கும் உயிர் வித்தாகும். விரைவுதான் வேறுபாடு ஒன்றுக்கொன்று. விண்தான் இவ்வுலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் விரைந்தாற்றும் உணர்ச்சி வித்து உடல் தொடர்பால். விண் தீர்வே ஊறு ஒளி வெளிச்சத்தோடு விதவிதமாய் சுவை மனமாய் மலர்ந்ததாகும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. சிந்திப்போம். விண், காற்று, வெப்பம், நீர், நிலம் ஐந்தான. விண் தான் 99% விண் தான். இப்போ நம்ம பூமி இருக்குது அப்படின்னா, இந்த பூமி எல்லாத்தையும் தாங்கி இருக்குது. இதை நாம் சும்மா ஒரு பென்சிலோ பெண்ணோ எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்ம அந்த என்ன பண்ணுறோங்க, அந்த புக்கை ஏதோ நம்ம டேபிள் மேலே வச்சிடுறோம். அதையே நம்ம தாங்க முடியல. ஆனால் இந்த பூமி நம்மளை எல்லோரும் தாங்கி இருக்குது. இந்த பூமியை அது தாங்கி இருக்குதுன்னா அப்போ எவ்வளோ சக்தி வாய்ந்த பொருள். ஒன்றும் இல்லை என்று நாம் அதை சொல்ல முடியாது. அந்த விண் சக்தியின் இயக்கத்தால் ஏற்படுவது தான் காற்று. அப்போ காற்று வீசுது. காற்றின் அழுத்த காற்று தான் வெப்பமாக சூடாக வருகிறது. அப்போ சூடு குளிரும்போது நீர் கூட பார்த்திங்கன்னா, நெருப்பு கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லையை தாண்டி பிரபஞ்சத்தில் தான் போய் சேரும். ஆனால் நீர் ஒரு எல்லையை கட்டி கொண்டிருக்கிறது. அப்போ நீரின் அழுத்தம் தான் என்ன நடக்குதுங்க, நிலமாக வந்தது. எப்படி ஒரு நீரில் பனி கட்டிடுதோ அந்த பனி இப்போ காலத்தால் செல்ல கல்லாக மாறும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, பூமிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா போக பார்த்தீங்கன்னா வைரம் இருக்குதுங்களாம். அப்போ எப்படி இந்த கல் தான் அழுத்தம் பெற செயல்பாட்டுக்கு வருகிறது. அப்போ விண் தான் காற்றாக, வெப்பமாக, நீராக, நிலமாக வந்தாக நாம் இந்த தான். அப்போ வேறுபட்ட அடர்த்தி நிலைகள் இயக்கங்களுக்குள் விண்தான் ஐந்துக்கும் உயிர் வித்து. அப்போ வேறுபட்ட அடர்த்தி நிலை அப்படின்னா எல்லாம் ஒன்றா இருந்தால் சரியாக வராது. எக்ஸாம்பிள் இந்த கை எடுத்துக்கோங்க. 5 விரலும் ஒன்றா இருக்கா சொல்லுவாங்களே, 5 விரலும் ஒன்றா இருக்குது. ஆனால் 5 விரலும் ஒன்றா இருக்குது இல்லைன்றதால தான் இதை தொடும்பொழுது 5 விரலும் ஒன்றாக வருகிறது. அப்போ அழுத்த காற்று ஒரு மாதிரி தான் இருக்கும், காற்று ஒரு மாதிரி தான் இருக்கும், நீர் ஒரு மாதிரி, நிலம். ஆனால் வேறுபட்ட நிலைக்கு ஏற்ற போது இருக்கும்பொழுது தான் அது என்ன பண்ணுங்க, அந்த 5க்கும் ஒரு இயக்க வேறு ஒன்றுக்கொன்று. விண் தான் இவ்வுலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம். அந்த விண் சக்தி தான் 5 பஞ்சபூதங்களையும் ஒன்றிணைந்து ஓரறிவு தாவரமாக வந்தது. அப்போ ஓரறிவு தாவருக்கு உணர்ச்சி இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா தொடுவோம் இல்லைங்களா, தொடும்போது என்ன நடக்குது, அதுக்கு தொட்டாச்சினி செடியெலாம் பார்த்துக்குறோம். ஒரு செடி கூட அதெல்லாம் பேசும்போது பாருங்கள், அது நல்லாவே நம்மளை ஃபீல் பண்ணணும், நம்மளும் ஃபீல் பண்ணலாம். அப்போ அதுதான் என்ன பண்ணுறாங்க, உணர்ச்சியாய். அடுத்தது என்ன சொல்கிறாரு பாருங்க, வேறுபாடு தான் ஒன்றுக்கொன்று. விண் தான் இவ்வுலகில் உயிர்களுக்கெல்லாம் விரைந்தாற்றும் உணர்ச்சி, அதுதான் வித்து உடல் தொடர்பால். என்ன பண்ணுங்க, விண் தீர்வே ஊறு ஒளி வெளிச்சத்தோடு. இதுதான் முதல்ல தொடு உணர்வாக வருகிறது. அடுத்தது என்ன பண்ணுங்க, வெளிச்சமாக வருது, ஒளியாக காதில் வருது, கண்கள் மூலியமாக வெளிச்சமாக வருகிறது. அடுத்து சொல்கிறாரு பாருங்க, விதவிதமாய் சுவை மனமாய் மலர்ந்ததாகும். அப்போ வாயில் சாப்பிடும்போது அந்த சுவைக்கோ மனத்திற்கும் மூக்கின் மூலமாக உணர்த்துவது எல்லாமே அந்த விண் சக்தி தான். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி தான் உடலில் இயங்கி கொண்டு நம்ம அளவில் உடலில் நடத்தி கொண்டு இருக்கிறது, காத்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த விண் தான் பிரபஞ்சம் முழுவதும் நுண்ணியக்க மூலக்கூறாக இருக்கக்கூடிய அந்த விண் சக்தி தான் நமக்குள் உயிர் சக்தியாக இருந்து இயக்கி கொண்டு இருக்கிறது. அப்போ ஏன் சின்ன வயசில் காது கண் எல்லாமே ஷார்ப்பாக இருக்குது, சுவையெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது, வாசனை உணவு தெரியுது அப்படின்னா இந்த உயிர் சக்தி அதிகரிக்கிறது தான். அப்போ ஏஜ் ஆவாக இதெல்லாம் குறையுது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா உயிர் சக்தி இங்கே குறைகிறது. அப்போ உயிர் சக்தி இங்கே குறையும் போது நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் வருது. சொல்கிறாங்களே சில பேர், நாக்கு செத்து போச்சு அப்படின்றாங்க. என்ன சாப்பிட்றீங்கன்னு நீங்கள் தெரியல. ஆனால் அதே நம்ம வீட்டு குழந்தைங்க சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்றாங்க. காரணம் என்னங்க, அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த விண் சக்தி, உயிர் சக்தி குறைபாடு இருக்கிறது. அதுதான் சுவாமிஜி இங்கே என்ன கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு பஞ்சேந்திரிய தவம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த இந்திரம் அப்படின்னாவே அது இயக்கத்துக்கு வரக்கூடியது. நம் உடலை காத்து கொண்டிருப்பது அந்த தவம், அந்த இயந்திரம். அந்த இயந்திரத்தை நம்ம அப்பப்போ பழுது பார்த்து கரெக்ட் பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா
அது நமக்கு செயல்பாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, அந்த விண் தான் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடியது, நமக்குள் உயிர் சக்தியாக இருக்கிறது. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னா, நீங்களும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சுவைக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா, இந்த விண் சக்தி தான் நமக்குள் இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது காந்தமாக. அந்த காந்த சக்தியை நம்ம சேகரித்து வச்சுக்கணும். எந்த அளவுக்கு ஏன் சித்தர்கள் மகான்கள்லாம் ஷார்ப்பாக இருந்தாங்க, டேலண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்க அளவுக்கு அதிகமாக மின்சக்தியை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அளவுக்கு அதிகமாக இந்த 5 புலன்களை நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு உயிர் சக்தி அளவுக்கு அதிகமாக நம்மளுக்கு செயல்பாட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு உடல்லேருந்து உயிர் சக்தி இழக்கிறோம். அப்போ உயிர் சக்தி நம்ம மீண்டும் பெறுவதற்கு பஞ்சேந்திரி தவத்தின் மூலமாகவும் தவத்தின் மூலமாகவும் 5 புலன்களை அளவோடு முறையோடு நம்ம யூஸ் பண்ணும்போது விண்சக்தி நமக்குள்ளே அதிகரிக்கும். நம்ம தியானத்தில் இருக்கலாம், வாழ்க்கையில் சுகமாக வாழலாம், விண்ணின் பெருமையை உணர்ந்து கொள்ளலாம். விண்ணை நமக்குள் இருக்க நம்ம தியானத்தின் மூலமாக உணர்ந்து கொண்டு இந்த உடற்பயிற்சி செய்தோம் அப்படின்னா அதே விண் சக்தி நமக்கு உயிர் சக்தி. உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொன்ன மாதிரி இந்த உடல் சிறப்பாக வருவதற்காக விண்ணின் பெருமையை சுவாமிஜி கொடுத்துருக்காரு. அதை உணர்ந்து கொள்வோம், செயல்பாட்டுக்கு எடுத்து வருவோம். இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை வழங்கிய இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுக்காக செய்யும் அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.